தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த மாவட்டங்களுக்கு, எந்தெந்த தேதிகளுக்கு கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அது தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாகியுள்ளது. தென் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும், வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிப்பு மற்றும் எச்சரிக்கை. தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 15ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது மேலும் வலுப்பெற்று மேற்கு, வடமேற்கு திசையில் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி அதுக்கடுத்த 2 தினங்களில் நகரக்கூடும். லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி 14ஆம் தேதி அதே பகுதிகளில் நிலவியது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு திசையில் நகர்ந்து வலுவிழக்கக்கூடும். இதன் காரணமாக 15ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 16ஆம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும், உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 17ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனம் முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், காரைக்கால் பகுதிகளில் கனம் முதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், புதுவையில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 18ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், புதுவையில் கன முதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், காரைக்கால் பகுதிகளில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 19ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 16ஆம் தேதி வரை எச்சரிக்கை எதுவுமில்லை. 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் 15ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல், அதனை ஒட்டிய பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 16ஆம் தேதி தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
அரபிக்கடல் பகுதிகளில் 15ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை எச்சரிக்கை எதுவும் இல்லை. மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு தென்காசி மாவட்டம் கடனா அணை 26 சென்டிமீட்டர் பதிந்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து 23 சென்டிமீட்டர் பதிந்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு 22 சென்டிமீட்டர் பதிந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி விமான நிலையம் ஏஆர்ஜி 21 சென்டிமீட்டர் பதிந்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி 19 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை 18 சென்டிமீட்டர் பதிந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி 16 சென்டிமீட்டர் பதிந்துள்ளது. தென்காசி மாவட்டம் ராமநிதி அணை பகுதி நாகப்பட்டினம் மாவட்டம் கொடியங்கரை திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் தலா 15 சென்டிமீட்டர் பதிகிறது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை தென்காசி மாவட்டம் குண்டாறு அணை திருநெல்வேலி மாவட்டம் சேர்வலாறு அணை தலா 14 சென்டிமீட்டர் பதிந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் ஏடபிள்யூஎஸ் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு தஞ்சாவூர் மாவட்டம் குருகுலம் தலா 13 சென்டிமீட்டர் பதிந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் தலா 12 சென்டிமீட்டர் பதிந்துள்ளது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புல்லம்பாடி விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் ஏஆர்ஜி தலா 11 சென்டிமீட்டர் பதிந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் அரும்புக்கோட்டை தேனி மாவட்டம் தேக்கடி மதுரை மாவட்டம் கள்ளக்குடி தலா 10 சென்டிமீட்டர் பதிந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் நாகுடி திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி தென்காசி மாவட்டம் கருப்பாநதி அணை தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் தலா 9 சென்டிமீட்டர் பதிந்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தேனி மாவட்டம் சண்முகா நதி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பொன்னையார் அணை தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் தலா 8 சென்டிமீட்டர் பதிந்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் தென்பாதி நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் படகு குழாம் நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி நகரம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குழி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி மதுரை மாவட்டம் திருமங்கலம் தலா 6 சென்டிமீட்டர் பதிந்துள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிரானம் தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை ஏடபிள்யூஎஸ் தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணை புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் காரைக்கால் புதுக்கோட்டை மாவட்டம் குருமையான் மலை தலா 5 சென்டிமீட்டர் பதிந்துள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக கனமழையானது அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்க வாய்ப்புள்ளது. குறிப்பாக 17ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க.